ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹே கிரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 30/9/2023 சோபகிருத்து வருஷம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கி சனிக்கிழமை, மரண சித்த யோகம். இன்றைக்கி பிரதமை திதி, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை திதி. மாலைய பக்ஷம் ஆரம்பம். இன்னிலிருந்து 15 நாள் முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. பித்ருக்கள் எல்லாருமே பூலோகத்தில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். இன்றைக்கி நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கி ராத்திரி ஒரு 12 மணி வரலும் இருக்குது ரேவதி நட்சத்திரம். அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம். அதனால் சந்திர பகவான் இன்றைக்கி ராத்திரி 12 மணி வரலும் மீன ராசியிலையும், அதற்கு பிறகு மேஷ ராசியிலையும் பிரவேசிக்கிறார். அதனால் சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்கு ராத்திரி 12 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு கன்னியா ராசிக்கு வருது. சரி, இன்றைய கோல்சார நிலைமைகள் என்னென்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குருவும் ராகுவும், இன்றைக்கி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு சுக்கிர பகவான் பிரவேசிக்கிறார். சிம்மம் அதீத சுபத்துவம் பெறுறது. அதை தவிர கன்னியில் புதன், சூரியன் மற்றும் செவ்வாய், துலாத்தில் கேதுவும், மகரத்தில் வக்கரகதி பெற்ற சனி பகவான், மீன ராசியில் சந்திர பகவான் ராத்திரி 12 மணி வரலும், அதற்கு பிறகு மேஷ ராசிக்கு வர்றார். அதனால் குரு சந்திர யோகம் இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு மேலே அமையிறது. சரி, இன்றைக்கி பார்த்தோன்னா பாத்திரபத மாதம் அப்படின்னு போட்டிருப்போம். பாத்திரபத மாதத்தின் பகுள பிரதமை அப்படின்னு கொடுத்துருவோம். அதை தவிர இன்றைக்கி மாலைய பக்ஷம் ஆரம்பம். பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது 15 நாள். ஒரு பக்ஷம் அப்படின்றது 15 நாள். ஒரு மாதத்துக்கு 2 பக்ஷம். அதாவது இது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு போகிறதுனால கிருஷ்ண பக்ஷம்னு சொல்கிறது. கிருஷ்ணம்னா கருப்பு, கிருஷ்ண பக்ஷம்னு சொல்கிறது. அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு போகக்கூடிய 15 நாளை சுக்லன்னா வெள்ளை நிறம், சுக்ல பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த பௌர்ணமியிலேருந்து இருக்கக்கூடிய நிலவு ஒரு 7-8 நாளைக்கு, அதாவது அஷ்டமி திதி வரலும் பார்த்தோன்னா பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம், அதாவது நல்ல வெளிச்சம் இருக்கும். அஷ்டமிக்கு மேலே உங்களுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்கும். இது நான் பௌர்ணமி யோகத்தும் போது சொல்லியிருப்பேன். சரி, இன்றைக்கி மாலைய பட்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மாலைய பட்சம் அப்படின்றது பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை, அதாவது பேரண்ட்ஸ் இல்லாத, தந்தை தாய் இல்லாதவர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய கைங்கரியங்கள் பண்ண வேண்டிய கடமையான நாளாக இந்த 15 நாட்களும் இருக்குது. இந்த 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அவர்கள்லாம் இந்த பூவுலகத்தில் இருக்கிறதாகவும், அவர்கள் உங்கள் வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணுறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அவர்கள் இறந்து போன தேதியை, அதாவது திதியை எடுத்து, அந்த திதி எப்படி இது வருது அப்படின்றத பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய புரோகிதர்கள்ட்ட கேட்டால்னா அவள் எந்த இதில் பண்ணலாம் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அந்த பொதுவாகவே பார்த்தாள்னா அஷ்டமி, இந்த மாதிரி மகாபரணி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாள். அதை தவிர எந்த திதியில் போனாலும் அந்த திதியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள். இது உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம். ஜோசியத்தில் பார்த்தீர்களேயானால் பித்ருக்களின் சாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பித்ருக்கள், எந்த ஒரு பித்ருக்களும் தன்னுடைய குழந்தைக்கு சாபம் கொடுக்கறதுன்றது கிடையாது. இருந்தாலும் அவர்கள் மனசு கஷ்டப்படும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தவர்கள் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். அது எந்த வகையில் பிரதிபலிக்கும் அப்படின்னா, 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். லக்னத்தை பார்த்தோன்னா லக்னம் 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படின்றது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதாவது 1, 4, 7, 10. 4, 7, 10ன்றது உங்களுடைய முயற்சியினால், உங்களுடைய விஷயங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடியது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், இல்லைன்னா பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள். 10ஆம் இடம்ன்றது உங்களுடைய தொழில் ஸ்தானம். இதெல்லாம் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கப்படுறது. 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் கிடைக்கக்கூடியது கிடையாது. இது கொடுக்கப்பட்டதுன்னா யாரால்? இந்த முன்னோர்கள் மூலியமாக, ஆசீர்வாதத்தின் மூலியமாக கிடைக்கப்பட்டது.
அதனால தான் இந்த 1, 5, 9 உங்களுடைய லக்னம் எப்படி இருக்குது, உங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 9ஆம் பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுதே உங்களுடைய மூதாதையர்கள் வழியில் வந்து பிரச்சனைகள் இருக்கா, அதன் மூலியமாக சில பாப கர்மாக்கள் போயிருக்கா, அதன் மூலியமாக உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ பிரச்சனைகள் வருதா, இதை வந்து அசஸ் பண்ண முடியும். சுவர்கள் வந்து 1, 5, 9ஆம் இடத்தில் இருந்து பார்த்து இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கும்பொழுது கண்டிப்பாக முன்னோர்களின் மூலியமாக உங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை பாவர்கள் இருந்தார்களே ஆனால் அது வந்து எந்த மாதிரியான பாவர்கள், கொடூர பாவர்களாக இருக்காரா, அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து அவர்களை சுபர் நோக்குகிறார்களா, ஒருவேளை வந்து சனி பகவானோ இல்லைன்னா ராகு கேத்துவோ இந்த மாதிரியான இவர்கள் வந்து கொடுங்கிரகங்கள் வந்து அங்கே இருந்ததே ஆனால் அவர்களை சுபர்கள் பார்க்காமல் இருந்ததே ஆனால் மிகவும் பெரிய கஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பாவம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது 5ஆம் இடத்துல போய் ராகுவோ கேத்துவோ சனியோ போய் உட்காரும் பொழுது அந்த பாவம் கெட்டு போயிடும். 5ஆம் இடத்துக்கு உண்டானது அப்படின்னு பார்க்கும்போது புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் உங்களுக்கு அந்த ஸ்தானம் அடிபட்டு போகும். அதனால் வந்து வாரிசு இல்லாமல் போயிடும், குழந்தை பிராப்தி இல்லாமல் போகும். அந்த 5ஆம் அதுக்கு உண்டான காரகத்துவம் அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஆனால் அந்த 5ஆம் பாவம் கெட்டு போகும். அது வந்து ஒரு பெரிய விஷயம், அது தனியாகவே தெரியும். அதுவும் வந்து அந்த திசை நடந்து அந்த காலகட்டங்களில், அதாவது குழந்தை பிராப்தி ஏற்பட வேண்டிய காலகட்டங்களில் வந்து அந்த திசை வறுமையானால் அதில் பெரிய இடையூறுகளை கொடுக்கும். பெரிய பிரச்சனைக்கு பிறகு சுவர்களின் பார்வை இருக்குமாயின் அது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடும். அதாவது சில பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி குழந்தை பிராப்தி ஏற்படணுன்றது இல்லாமல் அது வந்து போய் டாக்டர்கிட்ட போய் அதன் வழியாக இது பண்ணி அதனால் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கே வந்து தே வில் டேக் எ ஹியூஜ், அதாவது நார்மல் ப்ராசஸில் கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன எளிய விஷயங்கள் கூட பெரிய தடங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு கிடைக்கும். இது வந்து பித்ருக்களின், அதாவது தோஷம் சாபம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் கர்மாக்களை செய்யாமல் போனால் அதன் மூலியமாக வாழையடி வாழையாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் ஜோதிடத்தின் மூலியமாக தெரிவிக்கப்படும். அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேத்து இந்த மாதிரியான பாபகிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்த வச்சு பார்க்கும் பொழுது தனியாகவே தெரியும். அதுவும் உங்களுடைய, அதாவது 5ஆம் இடத்தில் இருந்தாலும் பாபகிரகங்கள் அந்த திசை வராமல் இருந்த போதில் அது வந்து நல்லா இருக்கும். ஆனால் அந்த திசையும் வந்து அதுவும் சரியான நேரத்தில் வந்ததே ஆனால் பிரச்சனைகள் மிகவும் அதிகமாகும். அதாவது கல்யாணமாகி உங்களுக்கு வந்து நல்ல திசையில் நடந்திருக்கலாம், ஆனால் அடுத்த திசை வந்து இந்த பாவர்களுடைய திசை, அது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவர்னால் குழந்தை பிராப்தியில் பிரச்சனை வரும். சரி, 9ஆம் இடத்தினுடைய இது பாவர்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ், வேலையில் வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ், இல்லை மேற்கல்வி படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த கர்மாக்களை, இந்த மாலையபட்சம் இந்த மாதிரியான பித்ராஜித கர்மாக்களை பண்ணாமல் இருக்கிறவாளுக்கு இது தனியாக தெரியும். இது ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலியமாகத்தான் வந்து இந்த சாபங்கள், அதாவது இவாளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது, பித்தர்களுடைய பாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு அங்கே பித்தர்கள் சாபத்தை நீக்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்கிறேன். அது வந்து பரிகாரங்கள்ன்றது வேறு விஷயம், அது வந்து தனி விஷயம், அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் இப்பொழுதே பண்ணிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்காவது வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத நான் சித்திரமாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக யார் யாரெல்லாம் பண்ண வேண்டி இருக்கோ அந்த கர்மாக்களை இன்னிலிருந்து பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை 30/9/2023 இன்றைக்கி வந்து சுக்கிர பகவானும் மாறிடுற எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுதேயாயின் எனக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேண்டி இருக்குதுன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு நான் வந்து ஷெடியூல் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத அசஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 30/9/2023. மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர்
செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டுருக்கவா, திருமணத்துக்கு பார்த்துட்டுருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும், திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசியில் பார்த்தேன்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறதுனால நல்ல அதாவது சுபிட்சமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி பணம் விரயங்கள் ஆனாலும் சுப விரயங்களாக இருக்கும். அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, நல்ல ஒரு ஏற்றமான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவள்ளூரில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இன்றைக்கி ராசிக்கு 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் போகிறது பெரிய விசேஷம். அதாவது 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறார் சுக்கிர பகவான். என்ன இருந்தாலும் சூரியனுடைய வீடு அவருக்கு ஏற்ற வீடாக இல்லைன்னாலும் திக்பலத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பவர்களால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான், அதீத லாபம் கிடைக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, புனர்பூசம், மிருகசீரிஷம், திரு ஆதிரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். கேந்திரம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்தில் ரொம்ப அதாவது 3 கிரகங்கள், சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்கிறது நல்ல விசேஷம். தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைக்கி ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். நல்ல சுபத்துவம். உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் அவருக்கு ஒரு மல்லிப்பூ மாலை போட்டு வாங்க. கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். நீ ராத்திரி 12 மணி வரலும் இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதை தவிர 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம்பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கார். 3 10 அதிபதினு சொல்லக்கூடியவர். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துலேருந்து ராசியில் சுக்கிர பகவான், குரு பகவானுடைய பார்வை, அதீத சுபத்துவம் வர்றது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான சிந்தனை கிடைக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி பார்த்தாலேயானால் ஹயக்ரீவரை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க. செட்டிப்பிண்ணியும் போயிட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்று போயிருக்கார். உங்களுக்கு பார்த்தேன்னா தனக்காரகனும் 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சுப செலவுகள் வரும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 11லேயே இருக்கார். 11ல் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உங்களுடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான்
பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு தாயாருக்கு நெய் விளக்கு போட்டு கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி விருச்சிக ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தவனுக்கும் புதிதாக தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 10, 11 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அதை தவிர 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சுவர், அவர் 12ஆம் அதிபதி. வெளிநாட்டின் மூலியமாக புது ஆர்டர் கிடைக்கும். இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து நல்ல புது ஆர்டர் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வாங்குவீங்க. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு பகவானோட சம்பந்தம். இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களுடைய 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் சுபத்துவம் மாறுது. பெரிய சுபத்துவம் மாறுது. 9ஆம் இடம் சுபத்துவம் மாறுது. 10ஆம் இடம் சுபத்துவம் மாறுது. ரொம்ப பெரிய ஏற்றமான நாள். ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் குருவின் பார்வையில் இருக்கார். 10ஆம் இடம் பௌர்ணமி யோகத்தில் இருக்குது. அதனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுக்கு புதிய மனை, வீடு வாங்கக்கூடிய பிராப்தி உண்டு. தாயின் மூலியமாக பித்ராஜித்த சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் போய் ஒப்புலியப்பன் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்கரகதியில் ராசியிலேயே இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி சமசப்தமத்தில் இருந்து சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்துக்கு போய்டும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடமும் 3ஆம் இடமும் வலுப்பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றமான காலம். 8ஆம் இடத்துல போகிற சுக்கிர பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுகத்துவம். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணம் வரும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு குங்கும கலர் கையில் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனியில் இருக்கார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான், அதாவது சுக்கிர பகவான் வர்றது பெரிய விசேஷம். இன்றைக்கி 7ஆம் இடத்துலேருந்து அவர் பார்வையை செலுத்தார். குருவினுடைய பார்வையும் இருக்குது. திருமணத்திற்கு யோகம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அதீத சுபத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வேலையில் புதிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். எதை தொட்டாலும் பொன்னாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு குணசீலம் வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். இருந்தாலும் ராத்திரி 12 மணி வரலும் தான் இருக்கார். அதற்கு பிறகு உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கும். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் சமசப்தமத்தில் புதன், சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் பார்க்குறார். பண வரவை பொறுத்தவரைக்கும் கவலையே இல்லை. வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கையில் சந்தன கலர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, ராகுகாலம் 9:10, யமகண்டம் 1:03, குளிகை 6லிருந்து 7:30. சூலம் பார்த்தேன்னா கிழக்கில் சூலம், கிழக்கு பக்கம் சூலம். அதனால் தயிர் ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டு போகிறது நல்லது. இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலையில் 7லிருந்து 8, 10லிருந்து 11, மதியம் 2லிருந்து 3, 5லிருந்து 6. சுக்கிர குரு ஹோரைகள், சந்திர ஹோரைகள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.